ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். மேஷம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது மேச ராசிக்கு அம்பாளின் அனுகிரகம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை பார்ப்போம். பொதுவாக காலச்சக்கரத்துக்கு முதன்மையான ராசி மேச ராசி.
காலப்புருஷ தத்துவத்திற்கு முதன்மையான மேசராசி, எங்கும் எதிலும் முதன்மை பெறுகின்ற ஒரு மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசிக்கு ஒரு அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் அனுகிரகமெல்லாம் கொட்டி தருகின்ற ஒரு கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடம், இடம், வீடு, வண்டி, வாகனம், அதே நேரத்தில் தொழில் விருத்தி, வருமான விருத்தி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு இடத்தில், என 4ஆம் இடத்திலிருந்து நேரா ஒரு சூரியனும் சந்திரனும் எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா 10ஆம் இடத்தை தான் பார்ப்பாங்க. அப்ப ஜீவனஸ்தானம் பிரமாதமா இருக்கும். அப்பங்க ஏற்கனவே சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் 4ஆம் இடத்தில், மேசத்திற்கு 4ஆம் இடத்தில், அதாவது எப்பொழுதுமே மேசத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு சூரியன் வலிமையாக இருந்தால் அரசாங்க, அரசியல், சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், பிள்ளையுடைய கல்வி, திருமண யோகங்கள் பிரமாதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப தற்போது இந்த ஆடி மாதம் என்பது மேச ராசிக்கு ரொம்ப பிரமாதமா லைஃப் ரொம்ப சூப்பரா அமைய போகுது. ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் ஏற்பட போகின்றது. பிரச்சனைகள் முடிவு, ஒரு ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது இந்த ஆடி மாதம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அதே இடத்துல மேஷத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய். அப்ப 1-8க்குரியவன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில், அதாவது தொழிலில் ஏற்பட்ட தடைகள், தொழில் தடைகள், அதே நேரத்தில் வம்பு வழக்குகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், தொழில்கள் ஏற்பட்ட வருமான தடைகள் நீங்கி வருமானங்கள் பெருகும், பூமிகளாலும் சொத்துக்களாலும் நன்மைகளும் யோகங்களும் வருமானங்களும் பெருகக்கூடிய ஒரு இடம்தான். பிரமாதம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள், அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், டாக்குமெண்ட் பிரச்சனைகள், பாகப்பிரிவினை பிரச்சனைகள், இப்படி எல்லா பிரச்சனைகளுமே, சகோதரர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். இடமாற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், இதெல்லாம் பிரமாத. கம்யூனிகேஷன், ஐடி துறை, கம்யூனிகேஷன் துறை எல்லாமே பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். போக்குவரத்தால் நன்மைகள், சகோதரர்களால் நன்மைகள், சகோதரிகளால் நன்மைகள். சரி, அடுத்து உங்களுக்கு மேஷத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு சுக்கிரன் எங்கே எப்ப சேர்றார்? சுக்கிரன் அவர் உங்களுக்கு ஆடி 17ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவன் செவ்வாய், அத கேதுவோட சேர்ந்துடுறார். அப்ப கேதுவோட சுக்கிரன் சேரும் பொழுது உங்களுக்கு மேஷத்துக்கு 2-7ஆம் அதிபதி, 2-7ஆம் அதிபதி கேதுவோடு சேரும் பொழுது ஒரு மனைவிக்கு ஒரு இடமாற்றம், மனைவிக்கு உயர்கல்வி, இல்லாட்டி புத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, புத்திர பாக்கியம் பெற்றுக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக தெய்வத்தின் அனுகிரகத்தோடு ஏற்படும். பூரிய சொத்துக்கள் கிடைக்கும், மனைவிக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். மனைவிக்கு இல்லாட்டி கணவனுக்கு வெளிநாட்டு யோகம், இல்லாட்டி மனைவிக்கு வெளிநாட்டு யோகம், இல்லாட்டி பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைப்பது, இது நிச்சயமாக ஏற்படும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பதவி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து ஆடி 15ஆம் தேதி கடகத்தில் ஆடி 15ஆம் தேதி கடகத்தில் புதன் மாறினார். அப்பயும் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு வலிமை பெறுகிற இடம், வீடு, வண்டி, வாகனங்கள். 3ஆம் இடத்தில் இருக்கிற புதன் ஆடி 15ஆம் தேதி 31/7/2026 அன்று கடகத்துக்கு வந்துடும். அப்போ 4ஆம் இடம் கேந்திர வலிமை. அப்போ
சொத்துக்கள், உயர்கல்வி, தொழில் முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். நிச்சயமாக ஒரு சொத்து வாங்கிடுவீங்க. நிச்சயமாக சில பேர் அண்ணன் தம்பிக்கிட்ட இருக்கிற சொத்து கூட அவங்களுக்கு கிடைச்சிடும். அண்ணன் தம்பிக்கிட்ட இருக்கிற சொத்து கூட அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்பா நீயே எடுத்துக்கப்ப எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஆக சகோதரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனையை தெரிந்து அவர்கள் மூலம் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டு போகும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆடி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதுனத்துக்கு வர்றார். ஆடி 16ஆம் தேதி இது அதாவது ஒரு 2 சொத்துக்கள் பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக. 2 சொத்து 1க்கு 2 சொத்து வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இதுதான் இந்த மேஷத்திற்கு இந்த ஆடி மாதத்தினுடைய முக்கிய கிரக அமைப்புகள். அப்போ தொழிலை பொறுத்தவரை நல்லா இருக்கும், வருமானத்தை பொறுத்தவரை நல்லா இருக்கும், இடம் வீடு வண்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், கணவன் மனை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சுமூகமாக இருக்கும், பாசமாக இருப்பாங்க, நேசமாக இருப்பாங்க, பிரச்சனைகளாக தீரக்கூடிய காலங்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு நல்லா இருக்கும், பிள்ளையுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும், உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இது எல்லாம் அது ஆடி மாதத்தில் அதுக்கான திட்டங்கள்லாம் நடக்கும். ஆவணியில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக முடிஞ்சிடும். புரிஞ்சுட்டீங்களா? இதே நேரம் இது பொதுவான பலன். மேசராசினியர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை இதெல்லாம் உண்மையில் நடக்க போதா அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.